ஒவ்வொரு நாளும் சொன்னது போலவே வேதத்தை அறிந்து கொள்ளணும், எப்படியாகிலும் சபைக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட பாஸ்டருடைய ஆலோசனையின்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒவ்வொரு அதிகார வாயிலாய் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தை முதல் வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. தேவஜனமே, இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை எழுதுகிறார். தெரிஞ்சிச்சுல, ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டார். அப்போ 1 பேதுரு 2 பேதுரு இந்த 2 நிருபங்களையும் எழுதினது அப்போஸ்தலனாகிய பேதுரு. எழுதப்பட்ட நாட்கள் காலங்கள் கிபி 64 என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின். நீங்கள் என்ன செய்யலாம், பைபிள் பக்கத்திலே 1 பேதுரு பக்கத்தில் என்ன செஞ்சிடலாம், எழுதிக்கோங்க, 64 கிபி என்று போட்டுக்கோங்க. ஓகேவா? கிறிஸ்துவுக்கு பின் 64ஆம் ஆண்டில் பேதுரு எழுதுகிற நிருபம். இந்த 2 நிருபத்தையும் 1 பேதுருவையும் 2 பேதுருவையும் 1 வருட காலத்துக்குள்ளாவே என்ன செய்துட்டாரு, எழுதி முடிச்சிட்டார். 1 வருட காலம், 1.5 வருஷத்துக்குள்ளவே என்ன செய்து விட்டார், இந்த 2 நிருபத்தையும் 1 பேதுரும் 2 பேதுரும் எழுதி அனுப்பிட்டார். ஓகே, எழுதினவர் யார் தெரிஞ்சிருச்சு, எழுதப்பட்ட காலம் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு எழுதுகிறார்? முதல் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, சிதறடிக்கப்பட்டவர்களுக்காக. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு இருந்த உபத்திரவத்தை குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன். உபத்திரவத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாறின பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வழி விலகி போயக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை வாழ்த்தவும் உற்சாகப்படுத்தவும் ஆலோசனை கொடுக்கவும் இந்த 2 நிருபத்தையும் எழுதுகிறார். டு என்கரேஜ், to guide and counsel the shattered, dispersed Christians, Apostle Peter writes the 2 epistles. இந்த பேதுருவை குறித்து நம்ம பார்க்கணும். இந்த பேதுரு அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலன் சொல்லுவார்கள், சீஃப் அப்பாஸ்டல். பேதுரு குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. இவர் எந்த இடத்திலிருந்து வருகிறார், பெத்சாய்தா என்ற இடத்திலிருந்து பேதுரு வருகிறார். பெத்சாய்டான்ற ஊருக்கு அர்த்தம் மீன்களின் வீடு, ஹவுஸ் ஆஃப் ஃபிஷ். பெத்சாய்டா மீன்ஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபிஷ். அதிலிருந்தே தெரியுது அவர் யாராக இருக்கிறாரு, அவர் எப்படியா இருந்தார், மீனவராக இருந்தார், மீன் பிடிக்கிறவராக இருந்தார். நமக்கு எல்லாம் தெரியும் இல்லை, பைபிள் வாசிச்சா நம்ம தெரிஞ்சிருக்கோம், மீன் பிடிக்கிறவர். அவருக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவருடைய பேர் அந்திரேயா. அவருடைய ஃபேமிலியெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு. காஸ்பல் இன்னும் தெரியுமா, காஸ்பல் சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசுவுக்கு அடுத்தபடியாக அதிகமாய் பேசப்பட்ட நபர் பேதுரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்கள்லையும் இயேசுவின் பேருக்கு கீழே அடுத்தபடி அதிகமாக பயன்படுத்தின பேர் பேதுருடைய பேர். நான் பேதுருவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சில இன்ஃபர்மேஷன், சில ஜென்ரல் நாலேஜ் பேதுருவை பற்றி. பேதுருக்குடைய அப்பாவுடைய பேர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பைபிளில், பேதுருடைய அம்மாவுடைய பேர் மென்ஷன் பண்ணலை. பேதுருவுக்கு கல்யாணம் ஆனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்ன செய்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நாகமில் இருக்கும்பொழுது அவருடைய மாமியாரின் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மாமியாருடைய வீடு, மாமியார் என்ன செஞ்சுருக்காங்க, உடம்பு சரியாமல் ஜுரத்தில் இருந்தாங்க, கத்தரங்க சுகம். அப்போது நம்ம என்ன தெரியுது, பேதுருவுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. ரைட்? ஓகே, இன்னும் சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஆண்டவராக இயேசு அதிகமாக திட்டின நபரும் பேதுரு தான். சீசர்லேயே அதிகமாக திட்டு வாங்கினவன் யார் தான்? பேதுரு தான். சீசர்களே அதிகமாக பாராட்டு வாங்கினது யார் தான்? பேதுரு தான். சீசர்களையே இயேசுவை மறுதளித்தவர் யார் தான்? பேதுரு தான். சீசர்களே தண்ணி மேலே நடக்கணும் ஆசைப்பட்டு நடந்தவர் யார் தான்? பேதுரு. ஏங்க சொல்லிகிட்டே போகலாம். பேதுருவுடைய வாழ்க்கைலாம் எவ்வளோ அருமையான வாழ்க்கை. அதே போல் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பப்ளிக்கில் சொன்னதும் பேதுரு தான்.
பேதுரு தான் சபையில் முதல் பிரசங்கம் பண்ணவர். ஸோ பேதுரு குறித்து நிறைய சொல்லலாம். இன்னும் சொல்லட்டுமா? இயேசு நீ பிசாசுன்னு சொன்ன ஆளும் யார் தான்? பேதுரு தான். பேதுரு அப்பாலே போ அப்படின்னு சாத்தானேன்னு சொல்லி டைரக்டாக அடித்தார். அப்போது நான் நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ 1 பேதுருவை தான் பார்க்குறோம். 1 பேதுரு 2 பேதுரு இல்லை, நிறைய ஆழமான சத்தியங்களை சபைக்கு கர்த்தர் பேதுரு மூலமாய் பேசுகிறார். நிறைய ஆழமான சத்தியம் உண்டு. அவருக்கு படிப்பறிவு இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து வைத்திருந்தார். அவருக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை. நீங்கள் படிப்பறிவு இல்லாமல் ஒரு ஏழை சமுதாயத்திலேருந்து வந்தவர் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். உங்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை உயர்த்தும். ஆமென். அவர் உங்களுக்கு ஆலோசனையையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். படித்தவர்களை மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால், இங்கே PhD பட்டம் வாங்கினவங்க தான் ஊழியக்காரனாக இருக்கணும், விசுவாசியாக இருக்கணும். ஆனால் தேவன் சொல்கிறார், படிப்பை வைத்து ஒருவனை உயர்த்த மாட்டார். God does not call the qualified, but God qualifies the call. தேர்ச்சி பெற்றவர்களை அழைக்கிற ஆண்டவர் அல்ல, அழைத்தவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பேதுருவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ இந்த சிதறடிக்கப்பட்ட வார்த்தை இருக்குங்களே, அதுக்கு நான் அர்த்தம் சொல்லணும்ல. முதல் வசனத்தில் என்ன நடந்தது? கிபி 64 67 வரைக்கும் ரோம அரசாங்கத்தை ஆளுகை செய்தவர் தான் நீரோ மன்னன். என்ன மன்னன்? நீரோ, கிங் நீரோ. அவர் தான் ஆளுகை செய்தார். இந்த 24 அப்படின்ற வருடம் ரோமர்கள் மறக்கவே மாட்டாங்க. ரோம் தேசத்தில் இருக்கிற யாரும் மறக்க முடியாது. சரித்திரத்தில் மறக்காத ஒரு சம்பவம் அந்த வருடத்தில் நடந்தது. என்ன நடந்தது? ரோமாபுரி முழுவதையும் நீரோ மன்னன் எரித்து விட்டான். நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அந்த பட்டணம் முழுவதும், அந்த தேசம் முழுவதும் என்ன செய்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீரோ மன்னன் இப்படி தேசமே எரிந்து கொண்டிருக்கிறதே சொன்னால், இவர் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து ஃபிடல் என்று சொல்கிற ஒரு இசை கருவையை வாசித்து கொண்டிருக்கிறார். ஃபிடல் என்றால் ஒரு ஸ்ட்ரிங்ஸ், வயலன் போல இருக்கிற ஒரு சம்பவம். அதை வாசித்து கொண்டு, அதனால தான் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, when the Rome burned for 6 days, Nero played the fiddle. இது ஷேக்ஸ்பியர் கதையிலலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நிறைய சரித்திரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. 6 நாட்கள் ரோமாபுரி என்ன செய்தது? ரோம் தேசம் முழுவதும் பற்றி எரிகிறது. இவர் ஃபிடல்லாம் வாசி முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நெருப்பை யார் போட்டாங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லிட்டார். எங்கள் ராஜாவே சொல்லிட்டாங்களே, அப்போ யார் தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க? இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்களை வெறுக்க தொடங்கினார்கள், அடிக்க தொடங்கினார்கள், உபத்திரவப்படுத்த தொடங்கினார்கள். உபத்திரவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ பாடுகள் எல்லாம் படுறோம், அப்படி இல்லை. இன்னும் கொடுமையாக சரீரத்தில் இருக்கிற மேல் தோலை மட்டும் உரித்து விடுவார்கள். உரித்து விட்டு ஒரு பெரிய ஒரு கம்பத்தில் கட்டி கழுகுகளுக்கு உணவாக போட்டு விடுவார்கள் கிறிஸ்தவர்களை. சிங்கங்களுடைய வாளோட கூட சேர்ந்து கிறிஸ்தவருடைய காலை கட்டி விடுவார்கள். பல உபத்திரவங்களை கிறிஸ்தவர்கள் சந்தித்தார்கள். அதனால தான் என்ன செய்து விட்டாங்க? ஒன்று அந்த நூற்றாண்டில் கிறிஸ்தவனாக இருந்தால் ஒன்று ஒளிஞ்சு இருக்கணும், இல்லை ஓடிக்கிட்டு இருக்கணும். அதனால தான் இப்படி பயந்து போய் விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்துகிறார் பேதுரு. சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன தைரியப்படுத்துகிறார் தெரியுமா? இந்த 1 பேதுருவில் 2 ஈவுகளை பேசுகிறார். 2 ஈவு. நமக்கும் அந்த 2 ஈவு இருக்குது. நமக்கும் 2 ஈவு வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன தெரியுமா? 2 விஷயத்தை இங்கே விசுவாசிகளுக்கு அவர் உற்சாகப்படுத்துகிறார். எப்பா, 2 விஷயம் உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ கர்த்தருக்குள்ள திடமாக இருந்தனா, கர்த்தருக்குள்ள தைரியமாக இருந்தனா, விசுவாசத்தில் இருந்தனா உனக்கு 2 விஷயம் கிடைக்கும். 1, பரலோகம்தான் நம்முடைய ஈவு. பரலோகம்தான் நமக்கு இருக்கிற பரிசு. இந்த வாழ்க்கையில் நீ உபத்திரவப்படுற, இந்த வாழ்க்கையில் நீ ஓடுற, இந்த வாழ்க்கையில் உன்னால் சுதந்திரமாக இருக்க முடியலை. ஆனால் திடன்கொள், பரலோகம் உனக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஹெவன் இஸ் யுவர் ரிவார்ட் என்று சொல்லி கிறிஸ்டியன்ஸுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அவர் தைரியம் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உன்னை துரத்தலாம், ஆனால் பரலோகத்தில் துரத்துறவன் வந்தால் வரமாட்டான், நீ பரலோகத்தில் இருப்ப.
ரெண்டாவது அவன் சொல்லுகிறான், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு என்ன செய்கிறார்? இந்த நம்பிக்கையை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தார் அவர். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒன்று, பரலோகம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நிருபத்தை படிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்திலே படிக்கணும். அதனால தான் பேதுரு என்ன செய்வார்? நீங்கள் உபத்திரவப்பட்டீர்களே, கிறிஸ்துவும் உபத்திரவப்பட்டார், அவர் ஜெயித்தார், நீங்களும் ஜெயிப்பீர்கள் அப்படி சொல்லி நம்முடைய உபத்திரவத்தையும் கிறிஸ்துவோடைய உபத்திரவத்தையும் ஒன்றா வச்சு காமிச்சு, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், அவர் நம்மளை ஜெயிக்க வைப்பார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார் பேதுரு. இப்போது உங்களுக்கு ஓவராலாக புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது. நீங்க கவனிச்சிங்களா? திருத்துவத்தை ஒரே வசனத்தில் வைத்து விட்டார் பேதுரு. பிதாவாகிய தேவனை காண்பித்தார், குமாரனாகிய கிறிஸ்து இங்கே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இங்கே இருக்கிறார். இந்த 3 பேர், இந்த 3 விதங்களில் வெளிப்படுகிற தேவன் ஒருவர் 3 விதங்களில் வெளிப்படுகிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை முன்னறிந்திருக்கிறார். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்வார், யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளதில்லை என்று முன் அறிந்த ஆண்டவர் உங்களையும் என்னை முன் அறிந்திருக்கிறார். இந்த 2வது நாள் உபவாச ஜெபத்தில் இன்னைக்கு இவ்வளவு பேர் வருவாங்க, இன்னைக்கு இதை கேட்பாங்க, இந்த சத்தியம் இங்கே தான் போகணுன்றதை பிதாவாகிய தேவன் முன் அறிந்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த வசனம் அதை தான் காண்பிக்கிறது. Through the blood of Jesus Christ, you and me, we are saved. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக இருக்கிறவர்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், சுத்திகரிப்பை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார் என்று சொல்லி திருத்துவ தெய்வத்தினுடைய அந்த 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 வெளிப்பாட்டை இந்த வசனத்தில் என்ன செய்கிறார்? பேதுரு தருகிறார். இங்கேயும் 2 வாழ்த்து, கிருபையும் சமாதானமும் சொல்லி வச்சிருக்கு. கிருபையின் சமாதானமும் 2 விதமான உலகத்திற்கு பேசுகிறார். கிருபையை கிரேக்க உலகத்துக்கு பேசுகிறார், சமாதானத்தை எபிரேய உலகத்தில் பேசுகிறார். ஏன்னா அந்த நாட்களில் அவங்க தான் இருந்தாங்க. காரோஸ் என்ற கிருபை கிரேக்க உலகத்துக்கு பேசுகிறார். அதுதான் உங்களுடைய வாழ்த்துதல். நம்ம இன்னைக்கு எல்லாம் வணக்கம் அப்படி சொல்லி தமிழில் சொல்கிறோம். வணக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இல்லை, வாழ்த்துதல், வாழ்த்து. எபிரேயர்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, ஷாலோம் என்று சொல்வார்கள். அதான் இங்கே போட்டிருக்கார், சமாதானம் உண்டாவதாக. இந்த நிருபத்தை யார் படித்தாலும் அவர்களுக்கு என்ன இருக்கணும்? வாழ்த்துதலை பேதுரு இங்கே என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். ஓகே, இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால், 3வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் ரட்சிப்பை ஈவாக வைத்திருக்கிறார். வசனம் வாசிக்கலாமா? 3லிருந்து 5 வரைக்கும் வாசிங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தொடர்ந்து வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம், இங்க நான் பரலோகத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வேத புஸ்தகத்தில் 66 புஸ்தகத்தில் 54 புஸ்தகத்தில் பரலோகத்தை பற்றி எழுதியிருக்கு. ஓகே, 60 வேதத்தில் மொத்தம் 66 புஸ்தகம் இருக்கு. 66 புஸ்தகத்தில் 54 புஸ்தகங்களில் பரலோகம் என்ற பெயரை கர்த்தர் எழுத வைத்தார். வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 692 வசனங்கள் பரலோகம் இருக்கு. Heaven is written in 692 verses in the Bible and it is found in 54 books out of 66 books. 66 புஸ்தகத்தில் 54 புஸ்தகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோகத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறார். 692 வசனங்கள் உண்டு பரலோகத்தை பற்றி. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிளா தேவ ஜனத்துக்கு புரிய வைக்கிறேன். ரட்சிப்பு நமக்கு திணிக்கப்படலை, ரட்சிப்பு நமக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கப்படலை, ரட்சிப்பு நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சால்வேஷன் இஸ் a gift. எப்படி பெற்றுக்கொள்கிறது தெரியுமா? விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளோதான். அப்போது ரட்சிப்பு ஒரு ஈவென்றால் அது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவங்க பொறுப்பு. அது வாங்குறது யாரோட பொறுப்பு? நம்முடைய கடமை. என் ஃப்ரெண்ட் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வரானா அதை நான் வாங்குவது என்னுடைய கடமை. அப்போ ஆண்டவர் இங்கே ரட்சிப்பை இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கிறார். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறேன். நான் விசுவாசிக்கும் போது எனக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஒன்று, நான் மீண்டும் பிறக்கிற அனுபவத்திற்குள் வருகிறேன். சரீர பிரகாரமாக பிறந்தாச்சுங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பாஷணை வருது. அதில் பேசுகிற சரீர பிரகாரமாக என்ன செஞ்சிட்டோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்ய? ஃபிசிக்கல் பர்த் வந்துடுச்சு. ஃபிசிக்கல் பர்த் எல்லாருக்குமே இருக்கட்டும். ஆனால் தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய பிறப்பு இருக்கணும். அதான் சொல்கிறார், நீ மீண்டும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்தரிக்க முடியாது, பார்க்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் பிறக்கிற அனுபவம் இருக்கணும். மீண்டும் பிறக்கிற அனுபவம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவை சுமந்தார், இரத்தத்தை சிந்தினார், எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாய் பிறக்கிறோம். அதற்கு அடையாளம் தான் என்னது? ஞானஸ்நானம். அதற்கு அடையாளம் என்னது? ஞானஸ்நானம். அப்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஞானஸ்தானன்றது ரட்சிப்புக்கு இல்லை, அதுக்கு ஒரு சிம்பிள். இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஆஃப் சால்வேஷன். பேப்டிசம் இஸ் அ சிம்பிள் ஆஃப். எல்லாருக்கும் சொல்கிறீங்க, நான் இன்னைக்கு யாருக்கு என் வாழ்க்கையை கொடுக்குறேன்? இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை கொடுக்குறேன்றத வெளிப்பாட்டாக காண்பிக்கிறது தான் ஞானஸ்தானம். நம்ம இன்னைக்கு யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீண்டும் பிறந்திருக்கிறேனா? am I born again Christian? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய பிறப்பு அவசியம். இந்த ஆவிக்குரிய சரீர பிறப்பு நம்ம கையில் இல்லை, நம்முடைய சித்தம் இல்லை. நம்முடைய பெற்றோருடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் இணையும் போது சரீர பிரகாரமாக நம்ம பிறக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிறப்பு நம்முடைய சித்தம்தான். எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பேதுரு சொல்கிறாரு, ஆவிக்குரிய பிறப்பு நமக்கு அவசியம்னு சொல்லி இங்கே கற்றுக் கொடுக்க. ரெண்டாவது, இப்படி ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ரெண்டாவது நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? பரலோகத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தில் தான் இருக்குது. ஒன்று, மீண்டும் பிறக்கிறோம். ரெண்டாவது, பரலோகத்தை சுதந்திரிக்கிறோம். அப்போது ஒன்று நிச்சயம், நான் மரித்தாலும் இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் வாழ்வேன். கிறிஸ்தவர்களுக்கு மரணம் முடிவல்ல, மரணம் ஒரு துவக்கத்திற்கான முடிவு. இங்கே கண்ணை மூடினா அங்கே கண்ணை திறக்கிறோம். இப்போ புரிஞ்சிருச்சா? ஆமாம். அப்போ தேவ பிள்ளை, இயேசுவை ஆராதிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைக்கு மரித்தாலும் தேவனோடு கூட என்றென்றைக்கும் வாழ்கிற பரலோக வாழ்க்கையை, சுதந்திரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் வாழ ஆயத்தமாக இருக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து பேசும்போது பேதுரு சொல்கிறார், சந்தோஷப்படணும்னு சொல்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள். ஏன்பா? இந்த உபத்திரவம் எல்லாம் கொஞ்ச காலம்தான், இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான், இந்த மனிதனுடைய உன்னை துரத்துறானே இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மிகுந்த சந்தோஷப்படுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது என்று சொல்லி பேதுரு அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். மிகுந்த சந்தோஷம். இன்னொரு முறையில் சந்தோஷப்பட சொல்றார். 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி. சொல்லி முடியாத சந்தோஷத்தை உங்களுக்கு வேணும்னு சொல்ற இன்எக்ஸ்பிரஸபிள் ஜாய். ஒன்று, மிகவும் சந்தோஷப்படுங்க. ரெண்டாவது, ஜனங்களுக்கு எனக்கு பரலோகம்னு ஒன்று இருக்கு, இயேசு வரப்போகிறார், என்னை ஏற்றுக்கொள்வார், நான் அது வரைக்கும் விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது நமக்கு ரெண்டாவது சொல்லி முடியாத சந்தோஷத்தை தேவ ஜனத்திற்கு மாத்திரம் தேவன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தரை அறிந்தவர்களுக்கு மட்டும் உண்டாகிறது ஒரு சுதந்திரம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிறார் சொல்லி முடியாத சந்தோஷம். மற்றவெல்லாம் பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன் இங்கேயே என்ன செய்கிறாரு? கர்த்தர் அவனுக்கு எல்லா பலனையும் கொடுத்து தீர்த்துக்கிறார். ஆனால் நமக்கு கர்த்தர் நித்தியமாய் வாழுகிற ஒரு சுதந்திரத்தை தேவன் தருகிறார். சந்தோஷத்தோடு வாழணும். ஆமென். இந்த உபவாச நாளில் நம்மளை குறித்து யோசிக்கும் போது எப்படி யோசிக்கணும்னா, பரலோகத்தின் சுதந்திரம் அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் பரலோகத்தின் சுதந்திரம்.
நீங்கள் உலகத்துக்காக வாழ்வதற்காக உங்களை கர்த்தர் அழைக்கலை. உங்களை பரலோகத்தின் குடிமகன்களாக குடியிருப்பை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். We are citizens of heaven. அந்த தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னா என்ன பாடு வரட்டும், என்ன உபத்திரம் வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், நெருக்கம் வரட்டும், நான் சோர்ந்து போவது இல்லை. கர்த்தர் என்னை தேற்றுவார், என்னை வழி நடத்துவார், நான் மேற்கொள்வேன், நான் பரலோக ராஜ்யத்திற்குரியவன் என்று சொல்லி நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். Rejoice, for you are the inheritance of heaven. பரலோகத்தினுடைய சுதந்திரம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? 10ஆம் வசனத்திலிருந்து, உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். நான் இந்த ஒண்ணு இங்கே பேதுரு யாரை பேசுறாருன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பேசுகிறார். இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிங்க ரெண்டு விதமான தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஒன்று, அந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எப்பா பஞ்சகாலம் வருது, எப்பா என்ன செய்ய, ஆயத்தமாயிரு, நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பு, நெருக்கம் வருது, சிறையிருப்பு வருது, அந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இரண்டாவது, வரப்போகும் மேசியாவை குறித்தும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, வரப்போகிற மேசியாவை நாம தான் பார்ப்போம், நாம தான் சுதந்திரிப்போம், நாம தான் சாட்சியாக இருக்க போகிறோன்றத அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பேதுரு பேசுகிறார். பேதுரு நாட்களில் வாழ்ந்த விசுவாசிகள் சொல்கிறப்பா, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அது நம்ம காலத்தில் தான் நிறைவேறுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்மளை கர்த்தர் பார்க்க வச்சிருக்கிறாரப்பா, நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். இன்னொன்று சொல்கிறாரு, தேவ தூதர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா ஆசையா, எனக்கு கொஞ்சம் கவனிங்களேன், நான் ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். படைப்பிலேயே மிக உன்னதமான படைப்பு மனிதனை படைத்தது தான். ஓகே, தேவ தூதர்களை கர்த்தர் படைத்தார், அவருக்கு சேவை செய்ய, அவரை எப்பொழுதும் பரிசுத்தர் என்று துதிக்க, போற்ற, ஆராதிக்க. ஓகே, ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு கூட யாருக்கு கூட இல்லை தெரியுமா? தேவ தூதர்களுக்கு இல்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இந்த ஐக்கியம், நம்ம பாவம் செஞ்சவங்க தான். ஆனால் என்ன செய்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அந்த மரணத்தினால், பலியினால் நாம் விசுவாசிக்கிறோம், ரத்தம் சிந்தினால் நம்ம மீட்டெடுத்தார், நம்ம இப்போ அவருக்குரியவராக இருக்கணும். நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் தேவ தூதர்கள் கூட என்ன செய்கிறாங்களா, ஆசையாக எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது இல்லை, அவங்களுக்கு அந்த ஐக்கியம், அந்த நமக்கு இருக்கிற அனுபவம் இல்லை. ஏன்னா மனிதனை படைக்கும் போது அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கிறாங்க, பார்வையாளர்களாக இருக்கிறாங்க, பங்கு பெறலை. கர்த்தர் தம்முடைய கரத்தினால், தம்முடைய சாயினால் உருவாக்கினார். ரைட். இப்போது ஒரு பாவி மனம் திரும்பும் போது, லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்க வேண்டாம், 15ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வரைக்கும், ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நம்ம மனம் திரும்பினா அவன் சந்தோஷப்படுறான். இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காத அந்த பாக்கியத்தை, அந்த உறவை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைன்ற உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஐக்கியம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். God has given us the fellowship and made us sons and daughters. Even angels are eager to look into us. அவங்க ஆசையாக பார்க்குறாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னால் தூதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு பாவி மனம் திரும்பினா சந்தோஷப்படுறாங்க, மனுஷனை உருவாக்கும் போது பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஐக்கியத்துக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல. தேவ தூதனுக்கு கூட இருக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிறார். எவ்வளோ மகிமை உள்ள ஒரு ஸ்லாக்கியம் இல்லை? நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு நாள் ஐயோ எனக்கு முடியலையே, நான் இப்படி இருக்கிறேன்னு நம்ம யோசிக்காதீங்க. பரலோகத்திலேயே வாசம் பண்ணுற தூதர் கூட இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
ஆமென். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்பொழுது இறங்கி வந்து நம்மோடு கூட இருக்கிறாரு. எப்பவும் கைவிடாமல் நடத்துகிறாரு. நம்ம கூடும்பொழுதெல்லாம் நம்மோடு கூட வெளிப்படுகிறாரு. தம்முடைய வார்த்தையை சொல்லி நம்மளை திடப்படுத்துகிறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்து தைரியப்படுத்துகிறாரு. இந்த ஐக்கியம் உங்களுக்காக மட்டுமே விசேஷமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று தேவ ஜனமே. அல்லேலூயா. ஆமாம். இன்னும் இதெல்லாம் பேசிட்டு ரெண்டாவது அங்கே என்ன செய்கிறார் தெரியுமா? 15-16 வசனத்துல வாசிங்களேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். இதுதான் காலையில பார்த்தோம். அகியோஸ் என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்திருக்காருன்னா அகியோஸ். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு மேல ஒருவேளை நீங்க பெண் வச்சிருந்தீங்க எழுதிக்கோங்க, அகியோஸ். அகியோஸ் என்பதற்கு 2 அர்த்தங்க, 2 அர்த்தம். பரிசுத்தம்ன்றதுக்கு இப்போவும் நான் சொல்லிடுறேன், கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாக 2 அர்த்தம், 2 மீனிங், 2 டெஃபினேஷன்ஸ் ஃபார் அகியோஸ். ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பிரித்தெடுத்தார் பார்த்தீங்களா? நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். இயேசு நம்மளை என்ன செஞ்சார்? அவரோட ஜீவனை கொடுத்தாரு. அதை விசுவாசிக்கிறோம் அந்த நாள், அதை விசுவாசிக்கிறோம் அந்த டே. அவர் விசுவாசிக்கிறதுனால பாவம் மன்னி படைக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாக மாறுறோம் பார்த்தீங்களா? அந்த நாள் உலகத்திலிருந்து உங்களை கர்த்தர் பிரிக்கிறாரு. அப்போ உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் பரிசுத்தப்படுத்துகிறாருன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடுறது உலகத்துக்காக. அது வரைக்கும் நீங்கள் ஓடினது மாம்சத்தில் ஓடினீங்க. அது வரைக்கும் நீங்கள் நரகத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த பிரித்தெடுத்தாரே, அப்போது என்ன செய்கிறார் ஆண்டவர்? நரகத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருந்தவனை பரலோகத்துக்கு நேராக ஓட வச்சார். மாம்சத்தில் இருந்தவனை ஆவிக்குரியவனாக மாற்றினார். இச்சைகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவனை பரிசுத்தமாய் நிறுத்தினார். பிரித்தெடுக்கப்பட்ட போது கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். அகியோஸ் மீன்ஸ் யூ ஆர் செட் அபார்ட். இது கர்த்தர் செய்கிறது. ரெண்டாவது, இங்க பேதுரு சொல்றார், உன் நடக்கைகளில் கவனமா இருக்கணும். உன் நடக்கையில், இது நாம ஆண்டவருக்கு செய்கிறது. என்னுடைய எண்ணங்களில், பேச்சில், சுபாவத்தில், என்னுடைய நடக்கை, என்னுடைய செயல்பாடுகளில் நான் யாரும் என்ன செய்யக்கூடாது, இடரல் உண்டாக்காமல் நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன் பார்த்தீங்களா? அதில் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கணும். 2 ஒன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது, அது ரட்சிக்கப்பட்ட நாளில். ஆனால் அதுக்கப்புறம் பரலோகம் போகிற வரைக்கும் நமக்கு ஒரு கடமை இருக்குது. நாம் உலகத்தில் இருக்கிறவனை போல நம்ம வாழக்கூடாது. நாம் உலகத்தில் இருக்க செய்கிறத போல செய்யக்கூடாது. நாம் நரகத்துக்கு நேராக போகிறவன் செய்கிறத செய்யக்கூடாது. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார்னா, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பேதுரு இதை தான் பேசுகிறார். பீட்டர் emphasizes the subject of holiness. இந்த பரிசுத்தத்தை பற்றி பேசணும்னா 3 விஷயங்களை உங்களுக்கு மையமாய் வைத்து நான் பேச விரும்புகிறேன். 1, 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். பரிசுத்தத்தை நாம் எப்படி அடைகிறோம்? உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நீங்க நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. முதல்ல நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும் தெரியுமா? எதுல பரிசுத்தமா இருக்க முடியும்? நம்பர் 1, உலகத்தோடு கூட ஒட்டி வாழாத ஒரு வாழ்க்கை. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் பவுல் மூலமாக ஒன்று பேசுகிறார். என்ன வாசிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்ன பேசுகிறார்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்றார் பவுல். சொல்றார், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கூடாது. அப்படின்னா உலகத்தில் இருக்கிறத போலவே நானும் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே பேதுரு சொல்கிறாரு, உலகம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்களும் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் கர்த்தரும் இருக்கணும், நீங்களும் உலகமும் இருக்கக்கூடாது. அப்போ நான் பரிசுத்தமாக எப்படி இருக்க முடியும்னா, உலகத்தின் காரியத்திற்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். உலக கலாச்சாரமாக இருக்கட்டும், உலக சம்பிரதாயமாக இருக்கட்டும், உலக பாடுகளாக இருக்கட்டும், உலகத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கட்டும், எனக்கும் அதுக்கும் என்ன இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் ஒட்டிக்கக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் இனி கர்த்தருக்காக வாழணும். இதுதான் பேதுரு சொல்கிறார்.
இப்போ தானியேல் வாசிங்க, உங்களுக்கு புரியும்ல. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா? தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தா அவன் என்ன செய்கிறார்? தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிறை பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் பாபிலோனில். 8ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது, தன்னை தீட்டுப்படுத்தவே இல்லை. கவனிச்சிங்களா? தீர்மானம் பண்ணார். இன்னைக்கு தேவ விசுவாச பிள்ளைகள், சிதறிக்கப்பட்ட அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு பேசுகிறான், எப்பா உலகத்தை நீ என்ன செய்யக்கூடாது, உள்ள ஏற்றக்கூடாது, உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதே. உலகம் உனக்குள் இருந்தால் பரலோகம் போவது கடினம் என்று சொல்லி பேதுரு அவங்க என்ன செய்ய எச்சரிக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு இந்த சபையை பார்த்தோம் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற சத்தத்தை கேட்கிற யாராக இருக்கட்டும், உலகம் நம்மளை தீட்டுப்படுத்தினால் பரலோகத்தை நாம் இழந்து விடுவோம். தேவச்சனமே, நாம் எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள். நாம் பரலோக சிந்தை மேலானவைகளை நோக்குவாயாக. பவுல் சொல்றாருல, மேலானவைகளை நோக்குவாயாக. செட் அப்பான் த திங்ஸ் above, set your minds on things above அப்படி சொல்றார். ஏன்னா லோத்தின் மனைவி என்ன செய்தாங்க? திரும்பி பார்த்தாங்க, என்ன செஞ்சிட்டாங்க? உப்பு தூணாய் மாறிவிட்டாள். இன்னைக்கு நம்முடைய சரீரமாக இருக்கட்டும், எண்ணமாக இருக்கட்டும், இன்னும் உலகத்தின் பீடையில் இருந்துச்சுன்னா நாமும் அசைவில்லாதவர்களை போல மாறிவிடுவோம். அப்படி இல்லை தேவச்சனமே. உங்களை ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஒரு வல்லமையான ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை சாதாரணமாய் வாழ்வதற்காக அல்ல, அநேகரை ஜீவன் கொடுக்க, அநேகருக்கு ஜீவன் கொடுக்க, அநேகருக்கு நம்பிக்கை கொடுக்க, அநேகருக்கு ஆலோசனை கொடுக்க, அநேகரை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வர ஒரு உன்னதமான நோக்கம் உங்களுக்கு உண்டு. God has a great purpose for you. கர்த்தர் சொல்றார், ஒன்று, உலகத்தின் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ரெண்டாவது என்ன பேசுகிறார்? இன்னைக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களே. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும். மாயமற்ற சகோதர சிநேகம் இருக்கணும். போதும். நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொன்னால், கர்த்தரை மட்டும் நேசிச்சுட்டு வாழ்றது இல்லை. கர்த்தரை மட்டும் என்ன செய்யறது இல்லை, அகாப்பே லவ் மட்டும் இல்லை, ஃபிலியோ லவ்வும் நமக்கு இருக்கணும். முதல்ல நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அப்போ கர்த்தரை நேசிக்கிறோம், ரைட். ஆனால் கர்த்தர் அடுத்தது சொல்கிறாரு, பரிசுத்தம் என்பது அடுத்தபடி உன்னுடைய சகோதரர்களை நீ என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரனுக்கும் உனக்கும் பகைனா நீ எடுத்துக்கிட்டு வர காணிக்கையை கூட நான் அங்கீகரிக்க மாட்டேன். காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு நீ போய் உன் சகோதரனோட கூட என்ன செய்? ஒப்புரவாகு, அப்புறம் வா, நீ கொடு, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றத வேதத்தில் கற்றுக் கொடுக்குறார் நமக்கு அல்லவா? அப்போ தேவச்சனமே, பரிசுத்தமாய் வாழும் பொழுது ரெண்டாவது நான் கவனிக்கணும், மாயமற்ற சகோதர சிநேகம். இன்னைக்கு உலகத்தில் மாயமான காரியங்கள் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் நம்ம கூட பழகுறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் நம்மளை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு தொலைபேசியில் பல வருடங்களுக்கு முன்னாடி பேசினவெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட தொலைபேசியில் நம்பர் வருதுன்னா நம்மளை விசாரிக்கல, நல்லா இருக்கிறியான்னு முதல்ல ஒரு வார்த்தை கேட்டால் அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு ஆதாயத்திற்காக தான் என்ன செய்கிறார்? இந்த உலகம் நம்மை பழகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? மாயமற்ற சகோதர சிநேகம் இருக்கணும். நம்மளை வெறுப்பான், அவனை நேசிக்கணும். நம்மளை கண்டுக்காமல் இருப்பான், அவனுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளை உபத்திரவப்படுத்துவான், அவனுக்காக தேவ சமூகத்தில் நிற்கணும். மாயமற்ற சகோதர சிநேகம் பரிசுத்தத்தை கொண்டு வந்து நமக்கு தரும். மூன்றாவது 22-23 வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. சத்தியத்துக்கு மூன்றாவது விஷயம், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். தேவஜனமே, 3 விஷயம் சொல்லியிருக்கேன். பரிசுத்தமாக எப்படி வாழ்வது? 1, உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற தீர்மானத்தை நாம் எடுக்கணும். 2வது, சகோதரரோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்கணும். 3வது, சத்தியத்தை கீழ்ப்படியணும். Peter emphasizes holiness in 3 different factors. 1, do not conform yourself to the world. Number 2, have sincere love with your brothers. Number 3, obey the truth. சத்தியத்தை கீழ்ப்படியணும். இன்னைக்கு சத்தியத்தை கீழ்ப்படியணும்னா சத்தியம் நமக்கு கைகளில் அழகாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை இது கதை புஸ்தகம் இல்லை, இது வார்த்தை சத்தியம் நிறைந்த வார்த்தை புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஜீவனை கொடுக்கிற புஸ்தகம், அநேகரை சத்தியத்தின் வழியாக நடத்துகிற புஸ்தகம். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தம் எப்படி வரும்னா இதை வாசிக்க வாசிக்க, இதை தியானிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை தருகிறார். ஆமென். அப்போது இதை நான் எப்படி வாசிக்கணும்னா, ஆண்டவரே ஆசையாக வாசிக்கணும். வேதத்தை கட்டாயப்படுத்தி வாசிக்கக்கூடாது, ஆசையாக வாசிக்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் எப்படிலாம் என்ன மாற்றிக்கலாம், நான் எப்படிலாம் கர்த்தர் என்ன பேசுகிறார், என் கூட இன்றைக்கி என்ன பேசுகிறார், ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்ற ஒரு வாஞ்ச தாகம் நமக்கு இருக்கணும். தேவச்சனமே ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, சபை ஒரு சபையோடைய நியமம் சொல்லி வேதத்தை வாசிக்காதீங்க. வேதத்தை ஆசையாக வாசிக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பேதுரு கடைசியாக முடிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசுகிறார். அதை தான் காலையில் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை மூன்று விதங்களில் இங்கே பேதுரு பேசுகிறார். முதல் விதம் 23ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. மோட்டிவேஷன் டாக்ஸ் கொடுக்காது, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் கொடுக்காது. இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை பேசி பல வார்த்தைகளை பேசிக்கொண்டு ரட்சிப்பு கிடைக்காது. எப்போ ரட்சிப்பு வரும் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் எங்கே இருக்குதோ அப்போ தான் ரட்சிப்பு வரும். அப்போது நம்முடைய சக நண்பர்களோடு கூட, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோடு கூட, நம்முடைய தெருவில் வசிக்கிறவங்களோடு கூட நம்ம என்ன பேசணும்? அதிகமாக சத்திய வசனங்களை பேச வேண்டும். சத்திய வசனங்களை பேசணும். சத்திய வசனங்களை நீங்கள் பேசும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பக்கத்து சேர்ல அவங்க வந்து உட்காருவாங்க. ஆமென். நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்து சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா மாறுவாங்க. ஹல்லேலூயா. The best example we can ever live. Speak the word of God. கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க. பரவாயில்ல, ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் சாட்சியை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் அவங்களை விடுதலையாக்குவார். ரெண்டாவது வார்த்தை என்ன செய்கிறது தெரியுமா? அதே வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ரட்சிப்பை மட்டும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர், அந்த வசனம் உங்களுக்குள்ளவே கர்த்தர் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கவனிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்றென்றைக்கும் பயப்படாமல் வாழலாம், சோர்ந்து போகாமல் இருக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு. ஐ ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட் இன் மீ forever. மூணாவது, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ரட்சிப்பில் பெற்றுக்கொள்கிறோம், உள்ள வைக்கிறோம். இது என்ன செய்யுது தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஓ, நீங்க வளரும்படி ஆவிக்குரிய வளர்ச்சி கொடுக்குது. அது எப்படி ஒப்பிட்டு சொல்ற பார்த்தீங்களா? குழந்தை தாய்ப்பாலுக்கு எப்படி ஏங்குமா? அழுவும். பார்த்துருக்கீங்களா? அழுவும். அழுகிற குழந்தை என்ன குடிக்கும்? அதெல்லாம் பழமொழியெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே பேதுரு அதையே பல வருஷத்துக்கு முன்னாடியே பேசுகிறாரு. ஞானப்பாலின் மேல், அதாவது வேத வசனத்தின் மேல் நம்ம வாஞ்சையாக இருக்கணும். அழுவணுங்க. இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்கிறேன்னா அழுவணும். எங்கிட்ட கர்த்தர் பேசலையே அப்படின்ற அனுபவம்லாம் நமக்கு இருக்கா? என்றைக்கோ இருந்துச்சு, இன்னைக்கு மறுபடியும் வரணும். இந்த 21 நாளில் நம்ம தீர்மானம், ஆண்டவரே நான் உங்களுடைய வசனத்தை வாஞ்சையாக வாசிக்கிறேன். ஆண்டவரே, அதை வாசிக்காமல் நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் சும்மா விட மாட்டேன். குழந்தை யாரையாவது சும்மா விடுமா? அது வயிறு நிரம்புற வரைக்கும் அதை சுற்றி இருக்கிறவங்களுடைய எல்லா தலையும் பிச்சுக்கும். அது போல தான் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்காமல் நான் எழும்பினேன்னா என் வீட்டாருக்கு தெரியணும், ஓ இவங்க காலையில் என்ன செய்யல, பைபிளு. ஆமாம், அப்படி ஒரு வாஞ்ச.
அப்படி இருக்கும்போது என்ன நடக்கு? மூணாவது விஷயம், ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்றீங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்றீங்க. ஆவிக்குரிய விஷயத்தை வளர்றீங்கன்னா 2வது வசனத்தில் இருக்கிற எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? சகல துர்க்குணத்தையும், துர்குணம், சகலவித கபடத்தையும், கபடம், வஞ்சகங்களையும், வஞ்சகம், பொறாமைகளையும், பொறாமை, சகலவித புறங்கூறுதலையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இதெல்லாம் இருக்காது. இதுதான் உங்கள் வளர்ச்சியை தடுக்குது. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த 21 நாளில் இதெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து விலகி போகணும். விலகி போக 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 பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் இன்னும் தேவனுக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? அனல் மூட்டி நம்மளை புடமிட்டு சுத்தமான பொன்னாக விளங்க செய்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை மட்டுமல்ல, உங்களை ஆவிக்குரியவர்களாய் வளர்க்கவும் தேவன் செய்வார் என்பதை தான் முதல் அதிகாரத்தில் பேதுரு பேசுகிறார். இப்போ என்ன செய்யணும்? நம்ம டெய்லி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன வசனத்தை அதிகாரம் படிக்கிறோமோ வீட்டில் போய் மீண்டும் ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? வாசிங்க. இதை வாசிக்கும் பொழுது தான் இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் பல விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவார். இந்த வசனம் நம்மளை உருவாக்கும். இந்த வசனம் தான் நம்மளை பலப்படுத்தும். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.